நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல்நலத்தை சீரமை செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். நமக்கு 2 நாட்களாக இந்த அற்புதமான பிரம்மஞானத்தை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இருபால் மையன்பர்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கங்கள். We are all well blessed. மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம எடுத்த பிறவியெல்லாம் இன்னைக்கு நிறைவு பெற்றுவிடும். இந்த பிரம்மஞானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள். இது சாதாரணமாக நம்ம நினச்சி வரக்கூடிய விஷயம் இல்லை. உங்கள் முன்னோர்கள் பல புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டுமே இந்த வகுப்பை நீங்கள் பிரம்மஞான கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த பிரம்மஞானம் அப்படிங்கிறது நம்ம 2 நாள் ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இன்னைக்கு இறைநிலை தவம் நம்ம கேட்டோம். நம்ம எல்லாமே சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். சயின்ஸில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே இது மாற்ற முடியாது. நம்மளை 100% நிறைவாக நம்ம புரிஞ்சுருக்கிறோம். இந்த இறைநிலை தவமே நம்மளுக்கு பிரம்மஞானத்தினுடைய முழு விளக்கம் தான். அது 1993 மகரிஷிக்கிட்ட இந்த பிரம்மஞான வகுப்பு எடுத்தோம். அவர் மகரிஷி பேச ஆரம்பித்தாருன்னா காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரையிலும் தண்ணி அப்படி பைப்பில் தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கும் கண்ணில். ஏன்னா ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்தது அன்னைக்கோடு அது நிறைவு அடைந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இந்த 32 வருடமாக நம்மளுக்கு லைஃப் ரொம்ப போனஸ் லைஃப். ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். காணும் இடமெல்லாம் இறைவன் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா அன்பும் கருணை எந்த நேரமும் இருக்கும். இதுதான் மகரிஷியினோட சிறப்புங்க. இந்த 1993 மகரிஷி எடுத்த பிரம்மஞானம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என் முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம். அந்த வகுப்பு அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்கோம், MA யோகா முடிச்சிருக்கிறோம். அன்னைக்கு ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டோம். நம்ம அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு நாள் விடாமல் பயிற்சி பண்ணுறதுக்கு இறையர்களும் குருவர்களும் நம்மளுக்கு வழி செஞ்சுருக்கு. இது நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பெற்றவர்கள். இதுக்கப்புறம் உங்களை மிஞ்சின குருவே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். குறைவடே நீங்கள் தினசரி பயிற்சி செய்தால். இப்போ வாழ்வினோட நோக்கம் எல்லாருமே நினச்சிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதா வாழ்வின் நோக்கம். நிறைய சம்பாதிக்கணும், நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நிறைய காசு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். குழந்தைகள் நம்ம வளர்த்துறது அப்படித்தான் வளர்த்துறோம். குழந்தைகள் எப்படி வளர்த்துறோமுங்க? LKGயில் இருந்தே அதுக்கு கொடுத்துட்றாங்க. நைட்டே டார்கெட் கொடுத்துட்றாங்க. குழந்தைக்கு இது காலையில் எழுதிட்டு வச்சு சொல்லுங்கன்னு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க. அப்போது டார்கெட்டு குழந்தைக்கு LKGயிலேருந்தே வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம விடுறதில்லை. குழந்தைகள் இயல்பாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான IQ லெவல் இன்பில்ட்டாக இருக்கும். தன்னை போல் வருது. அப்போ நம்ம படிக்கிற நேரில் படிக்கிறாங்க, மற்ற நேரில் விளையாடுற நேரில் விளையாட கூட விடுறது முடியறதில்லை. அப்போ வாழ்வினோட நோக்கம் அன்றாட வாழ்வை ஆழ்ந்து அறிந்து அனுபவித்து வாழவே பிறந்தோம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அது அனுபவித்து வாழணும் அப்படின்னா தினசரி பயிற்சி தான் பண்ணணும். உங்களுக்கு இது மிராக்கல்ல நடக்க இன்னிலேருந்து தினசரி பயிற்சி பண்ணிங்கன்னா இது வாழ்வியில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். தினசரி பயிற்சி பண்ணணும். பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னா, உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா 5 அளவு முறையோடு உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு செய்கிற உடற்பயிற்சி பிரயோஜனமாக இருக்கும். 100% உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா 5 அளவு முறை அவசியம் வேணும். உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம். முக்கியமாக உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது ஃபுல் ஃபோக்கஸாக ஃபுட்டு மேலே ஃபோக்கஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த என்சைம் சுரக்குமோ அது சுரந்து கரெக்டாக இயற்கையை கரெக்டாக ஜீரண சக்தியாக மாற்றும். அப்போ அது கண்ணை மூடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வி கேன் என்ஜாய் த ஃபுட் 100%. அப்போ அது ஈஸியாக ஜீரணமாகிடும். அந்த உண்டை கலப்பு முழுக்க இருக்காது. எக்ஸஸ் வெயிட் எல்லாம் ஒரே மாதத்தில் 5 கிலோ வெயிட் குறையும். இப்போ ஒரு அன்பருக்கு வந்திருந்தாங்க, இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தான் சொல்லிட்டேன். இப்போ நான் கண்டிப்பாக 5 கிலோ குறையும். எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே கண்டிப்பாக குறையும். இதை செஞ்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், மிராக்கிள் நடக்கும். என்னத்தை எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னத்தை வாக்கிங் போனாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அன்பர். இது எல்லாமே மிராக்கிள் நடக்கும். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இதை பற்றி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து நல்ல பலன் கிடச்சிருக்கு. இதை முதல்ல பண்ணாலே போதும். அடுத்தது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அகத்தாய்வு பண்ணியிருக்கணும். ஆசையை நிறையா வச்சுக்கிட்டு நம்ம தியானத்தில் உட்கார முடியாது. அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு இருக்கும்.
இதுதான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. அகத்தாய்வு அவசியம் பண்ணணும். முக்கியமாக ஆசை சிரமத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் ஆசை சிரமத்தில் படிச்சிருப்பீங்க. அதை லைஃப்பில் தினசரி பண்ணிகிட்டு இருக்கணும். தேவையில்லாத ஆசைகளை போட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம தியானத்தில் உட்கார முடியாதுங்க. அப்போ தியானத்தில் உட்காரத்துக்கு முக்கியமாக அகத்தாய்வு ரொம்ப முக்கியங்க. ஆசை சிரமத்தில் பண்ணிட்டா எல்லா கவலை ஒழித்தல் கூட்டவளை கற்பனையாக பின்னப்பட்டவளை. நம்ம உடம்புல மைண்டில் எனர்ஜி குறையும் பொழுது அது நம்மளுக்கு கவலையாக தெரியுது. அது கற்பனையாக பின்னப்பட்டவளைன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அதுக்கடுத்து சிறந்தவர்த்தல். இதுதான் நம்மளோட உறவுகளை பேணுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது அகத்தாய்வில் இந்த 3 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பிரம்மஞான விளக்கம், பெரியநிலை தவம், இது எல்லாமே ஒவ்வொரு நாளுமே யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இறைவன் அவனே இப்போ 800 கோடி சொரூபமாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் அவனுடைய காட்சி தான் நம்ம எல்லாருமே. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? பஞ்சபூதங்களானது உடம்பு. நிலம்ங்கிறது என்ன? நிலம்ங்கிறது பாடிங்க, பிசிக்கல் பாடி. அதில் இருக்கிற டைஜஸ்டிங் பவர். அப்புறம் அது யூரின், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 சுக்களமாக 7 விஷயமாக மாறுது, தாதுவாக மாறுது. அந்த 7 தாதுவாக மாறுறதை முதல் கொண்டு யார் செய்கிறாங்க? இது அப்போ உள்ளுக்குள்ளே நோக்கிய மனசை ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் செல்ஃபோனை பார்க்குறதுக்கு பதிலாக உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இறைவனோட சொரூபத்தை பார்க்கலாம். ரத்த ஓட்டம் நீர், நெருப்பு 98.6, அதில் ஒரு 1/2 டிகிரி கூடனா கூட நம்ம உடனே டாக்டர் போய் பார்க்குறோம். அப்புறம் பாடியில் இருக்கிற ஆக்சிஜன், அடுத்தது உயிர். இந்த 5மே நம்ம பாடியில் இருக்குது. இந்த 5 விஷயத்தையே நம்ம எல்லோரும் படிச்சிருக்கிறோம். நம்ம பட் இதுலேருந்து நம்ம வெளியில் போயிட்டே இருப்போம். அடிக்கடி தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம. அப்போ ஒரு பொருளை எந்நேரம் பார்த்துட்டு அனுபவிக்க பாடியோட எனர்ஜி குறையும். அந்த பொருளை நம்ம எதை பார்த்தோமோ அது மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு விருந்தாளியை விரட்டினா கூட போயிடுவார். ஆனால் ஒரு பார்த்த விஷயங்களை, கேட்ட விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது போகவே போகாது. ஜெனடிக் சென்டரில் போய் ரெக்கார்ட் ஆகிக்கும் அப்படிம்பார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் கண்டதை கடிது பார்க்காம இருக்கணும், கண்டதை கடிது சாப்பிடாமல் இருக்கணும், கேட்காம இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா மட்டும்தான் நம்மளால் தவத்தில் உட்கார முடியுங்க. இது ரொம்ப நம்ம இன்னைக்கு பயிற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மகரிஷி உலக அமைதிக்கு 2004 ஒரு உலகத்திலுக்கு நிறையா லீடர்ஸ்களை கூப்பிட்டு ஒரு பயிற்சி, மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அன்று இரவு தலைவர் நம்ம எல்லாம் போய் உள்ளே போய் கேட்டோம் மகிழ்ச்சிட்ட, உலக அமைதி வரைக்கும் என்னங்க சாமிச்சு பண்ணலாம் அப்படின்னு. அதுங்களா, கடவுளில் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதுங்க, உலகத்துக்கு புரிய வச்சிட்டோம்னா போதுங்க, உலக அமைதி வந்துருங்க அப்படின்னாங்க. அது கடவுளில் என்னங்கிறத நம்ம பிரம்மஞான விளக்கம். இப்போ நம்ம பூமியை விட சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரியது. இப்போ 3 நாள் உங்களுக்கு தான் கிளாஸில் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஈஸியாக புரியிருக்கு. ஒரு 3 நிமிஷத்தில் சொல்கிறேன் நான். அது யார் தாங்கிட்டு இருக்காங்க, யார் சுற்றிட்டு இருக்காங்க? ஒரே சக்தி 2 வேலையும் செய்யுது. ஒன்றே தாங்கிட்டும் இருக்குது, சுற்றிட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தது டிஸ்டன்ஸ் மெயின்டைனிங். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், வாட் இஸ் த ஸ்பீட் இன் விச் இட்ஸ் கேஸ் டு ரொட்டேட். அப்புறம் இது பேரறிவு, பேராற்றல், பேரறிவு, நெவர் எக்ஸாஸ்டிங், வற்றாக இருப்பு. இந்த 3 கேரக்டர் ஒவ்வொரு அறிவு தாவரத்துக்குள்ளேயும் இருக்குது, 5 அறிவு மிருகத்துக்குள்ளேயும் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா போது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. 6 அறிவு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ கடவுள் பார்க்க இடமெல்லாம் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பஞ்சபூதங்களில் அதே இறைவன் தான் பஞ்சபூதங்களாக உடம்புக்குள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம எதை பார்த்தாலும் கடவுளோட சொரூபம். செடி பார்த்தா கூட கடவுளோட சொரூபமாக தெரியும். அந்த செடியில் இருக்கிற டெக்னாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெக்கானிசம் இருக்குது, இன்ஜினியரிங்காக இருக்கும். ஒவ்வொரு செடியும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு இலையுமே மிகப்பெரிய டிசைன் பண்ணியிருக்கும். கடவுளை அதனுடைய அற்புதத்தை அதிலேயே பார்க்கல நீங்கள். உதாரணத்துக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் என்ன, மாதுளம்பழத்தை நீங்கள் எடுத்து உடச்சி பாருங்க, அடாடாடாடா, இறைவனோட சொரூபா மிகப்பெரிய பேரறிவு இந்த மாதுளம்பழத்துக்குள்ளே பார்க்கல நீங்கள். எப்படியெல்லாம் ஒரு அந்த பழம் நடுவில் இருக்கிற முத்து உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பை, அந்த பையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பை, அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு காம்பு இருக்கும். இத்தனை விஷயத்தையும் இறைவன் மிக தத்ரூபமாக பண்ணியிருப்பான். இதை நம்ம இறைவனை காணுமிடமெல்லாம் இறைவனை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய எதுவுமே எவ்ரிதிங் இஸ் பீரியட் டிசைடட். இது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை. அது உண்மையும் அதுதான். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சென்ற பிறவியில் செய்த கர்மாவினுடைய பயன்தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். முன்பிறவியில் செய்த நீங்கள் நட்பிறவி தான் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் பீரியட். இந்த வார்த்தையை நாம் வச்சுட்டிங்கன்னா நம்ம எதையும் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறதா நம்ம டெய்லி பயிற்சி பண்ண ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏமாற்றமே இருக்காதுங்க. எல்லாமே இறைவன் கொடுத்த அருட்கொடை. முகமது நபிகள் சொல்லுவாங்க, என் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை இது. இந்த இதை 1996 மகரிஷி பார்க்குறக்கா நான் வந்துட்டு இருக்கேன். பொள்ளாச்சியில்
ஒரு ஆட்டோவில் எழுதி விட்டிருந்தது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே 3 நாள் கல்ல அந்த வார்த்தையை நினைக்கிறதுக்கு கல்ல தண்ணி வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு பேனா இறைவன் கொடுத்த அற்கொடை, நம்ம வாழ்க்கை துணை இறைவன் கொடுத்த அற்கொடை, நம்ம குழந்தை இறைவன் கொடுத்த அற்கொடை. நம்ம பார்த்தோம்னா we will respect everyone whatever we are meeting. நம்ம சந்திக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்க உறவுகள் எல்லாமே இறைவன் அற்கொடையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கர்ம வினையின்படி தான் ஒவ்வொன்றும் நடக்குது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா கவலைங்கிறதே வராதுங்க. அக்செப்ட் பண்ணாதனால தான் கவலை வருதுங்க. இதை தெரிஞ்சுட்டிங்கன்னா போது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நம்ம வாழலாம். இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் கிளாஸ்க்கு வர்றாங்க. நிறைய பேர்த்து கேட்டால் எதுக்குன்னு கேட்டால் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சந்தோஷமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் வேண்டியது இல்லைங்க. எங்கள் நிறுவனங்களில் நாங்கள் ஒரு 8 பிரதேசம் ஒரு 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சம்பாதிக்கிறது நிறையா பேர்த்துக்கு நம்ம வேலை கொடுக்குறதுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சமுதாயத்துக்கு நிறைய செய்யணுங்கிற நம்மளுக்கு பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கோல் இருக்குது. அதுக்காக சம்பாதிக்கிறோம். அதுதான் மெயின். நம்ம ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுங்க. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது இல்லை. நம்ம அதை தப்பு கணக்கிட்டு தானுண்டு எதிர்பார்க்குறோம். மற்றவங்க அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு வச்சுட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம we are not a money making mission. we born here to enjoy every seconds of life. நம்ம பிறந்திருக்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறோம். இதுக்கு தான் பயிற்சிகள் நம்மளுக்கு துணை செய்யும். பயிற்சி செஞ்சுட்டு நம்ம இருந்தீங்கன்னா ஃபோக்கஸிங் தான் வேணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஃபோக்கஸிங் தான் வேணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் நிறுவனங்களையும் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு லேபருக்கு ஒரு சூப்பர்வைசருக்கு ஃபோக்கஸிங் தான் அதிகமாக இருக்கும். சூப்பர்வைசருக்கு ஒரு மேனேஜருக்கு ஃபோக்கஸிங் அதிகமாக இருக்கும். மேனேஜரை விட ஓனராக இருக்கிறவருக்கு ஃபோக்கஸிங் அதிகமாக இருக்கணும். ஹேபிடேட் மைண்ட் டு கான்சன்ட்ரேட் ஒன் திங் இஸ் கால்டு மெடிடேஷன். இந்த மெடிடேஷனுங்கிறது அதுதான் உங்களுக்கு அதனுடைய தாக்கம். அது ஃபோக்கஸிங் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு தண்ணி குடித்தா கூட சந்தோஷம் வரும். அப்போ ஒரு பொருளின் அழகு பொருளில் அல்ல, பார்க்கின்ற கண்களில் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளினோட சுவை பொருளில் அல்ல, நம்ம நாக்கில் தான் அது இருக்குது. நாக்கை ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டா நம்ம போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்துடுங்க. இது கரெக்டாக நம்ம புரிஞ்சுட்டோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய நிறைவு கிடைக்கும். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதுதான், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதுதான். எதை பண்ணுறோமோ அந்த வேலையில் ஃபுல் ஃபோக்கஸிங்காக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக ஒரு 2 மினிட்ஸில் ப்ரேயர் பண்ணணும். பண்ணிவிட்டு மனசு ஃபோக்கஸ் பண்ண செல்ஃபோன்லாம் கொண்டு போய் 100 அடி தள்ளி வச்சுட்டு வந்துடணும். ஃபோன் அடித்தாலும் நம்ம எடுக்க முடியாத இடத்துல இருக்கணும். இருந்துன்னா 100% நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். முதல்ல சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிட்டாலே பயிற்சி செய்யறது நல்ல பயன் கிடைக்கும். நல்லா தியானம் பண்ணலாம், சூப்பராக இருக்கலாம். நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் சொர்க்கம்ங்கிறது. நம்ம இறந்ததுக்கு பிறகு எங்கேயோ இப்போ மேலே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நிகழ்காலத்திலே சொர்க்கத்தை பார்க்கணும். நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் சொர்க்கம். அது நீங்கள் வாழும்போது தெரியும். வேற எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் முழுக்க முழுக்க ஞாபகம் இருந்தால் நிகழ்காலத்திலேயே நம்ம சொர்க்கத்தை பார்க்கலாங்க. அப்போ இதை இன்னைக்கு கேட்ட கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த சொல்லு 2 நாளைக்கு தான் வருங்க. பக்கத்தில் இருக்கிற மன்றங்களில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு தினசரி அங்கே போய் பயிற்சி பண்ணிங்கன்னா 48 நாள் தொடர்ந்து பயிற்சிகள் அங்கே போய் பண்ணுங்க. மேக்சிமம் நீங்கள் பயிற்சி வாழ்நாள் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். மகரிஷியோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கோங்க. அவர் உங்களை டெய்லி பயிற்சி பண்ண தூண்டுவார். இன்னைக்கு பயிற்சி செஞ்சாலும் அவரே கேட்பார். பயிற்சி செய்யாத நாள் வாழாத நாள். நாங்கள் பேராசிரியர் நாங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் பயிற்சி செய்யாத நாள் அன்றைக்கி வாழாத நாள். இதை நம்ம மனசில் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஈவன் எங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்தன்னைக்கு கூட பயிற்சி செஞ்சுட்டு தான் போய் நின்று அப்படின்னா அதன் கூட நம்ம பொறுப்பு உணர்ந்து கடமை உணர்ந்து செய்யணும்னு நினச்சி பண்ணது அந்த விஷயம் அது. அப்போது பயிற்சி செய்யாத நாள் வாழாத நாள். இந்த பயிற்சி செய்யறதுக்கு என்ன மகரிஷி சொல்லுவாங்க, அது காசு பணம்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏதாவது மிஸ் பண்ணணுமா, ஏதாவது விட்டுறலாமா, பயிற்சி விட்டுறலான்ட்டு விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்போம். கல்யாண காட்சிக்கு போகிறது எல்லாமே அவங்க சந்தோஷப்படுறாங்க. முதல்ல நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். அதனால முதல்ல பயிற்சிகள் செய்யாத நாள் வாழாத நாள். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை வந்திருக்கிற வகுப்பு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சால் நீங்களாம் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள். நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் வாழும் தெய்வங்கள். இவங்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்களே இந்த ஆசிரியர் பயிற்சி முடிச்சு இதுக்கு அடுத்த ஆசிரியர் பயிற்சி முடிச்சு வந்தீங்கன்னா நீங்களே இதே மாதிரி மாறிடுவீங்க. நம்ம கடவுள் அப்படிங்கிறது ஒரு நிலை. அது தனியாக கடவுள்னு ஒன்று அது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக வடிவமைக்கப்பட்டது. எல்லா மதங்களுமே விஞ்ஞானபூர்வமாக வடிவமைக்கப்பட்டது தான். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. மதத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் சொல்கிறது இல்லை. நம்ம தியானம் பண்ணுறவங்கனால அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன் கோயிலுக்கு போகிறோம், ஏன் சர்ச்சுக்கு போகிறோம், ஏன் மசூதிக்கு போகிறோம், எல்லாமே அதுக்கு காந்த களம் உள்ள இடம். அது
எனர்ஜி பேங்க் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களும் எனர்ஜி பேங்க் அப்படிம்பாங்க. அதனால எல்லா கோயிலுக்கு போகிறது எல்லாமே எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெயர் பெற்றவர்கள். நீங்கள் பெற்ற பயிற்சிகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு வாயில் சொல்கிறத விட நீங்கள் தினசரி கணவன் மனைவியாக செஞ்சு குழந்தைகளை பழக்கத்தை ஏற்படுத்துங்க. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து பல்ல விளக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம், எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி தினசரி காலையில் எந்திரிச்சா பாத்ரூம் போகிற மாதிரி பயிற்சி பண்ணுறதும் ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காட்டுறோம். வாயில் சொல்கிறத விட நம்ம ரோல் மாடலாக இருந்தோம்னா குழந்தைகளுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. பரம்பரையாக நம்ம பரம்பரையே மாற்றம் வரும் என்று கூறி நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வையகம் இன்பம் பெற வையகத்தில் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவையும் வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.